வணக்கம். இப்பதிவினை முதற்தடவை பார்ப்பவர்கள் அல்லது ஏற்கனவே பார்க்க தவறியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன். உலக தாய்மொழி தினம் மாசி மாதம் 21ஆம் தேதி. உலக தாய்மொழி தின நல்வாழ்த்துக்கள். நமது பேச்சு தமிழில் உள்ள அழகு வியக்க வைக்கும் ஒரு எடுத்துக்காட்டு நம்மை வியப்பில் ஆழ்த்தும். வேறு எந்த மொழியிலும் இப்படி இருக்கிறதா? இல்லை. ஒரு ஊரில் திருமணம், மாட்டு வண்டிகளின் காலம். அக்கா மணம் முடித்து பக்கத்து ஊருக்கு கணவனோடு சென்று விடுகிறாள். சில மாதங்கள் கழித்து தந்தை அக்காளை பார்க்க அந்த ஊருக்கு போகிறாள். வீட்டில் அக்கா இல்லை. மாமியார் வாழை இலை விற்கச் சென்றிருப்பதாய் கூறுகிறார்கள். அந்த நாட்கள் நோன்பு நாட்கள். சிறிது நேரத்தில் அக்கா வருகிறாள். நலம் விசாரிக்க தங்கை மாமியாரிடம் வாழைக்காய் வேண்டும் என்று சென்று அக்கா வாழை இலை விற்ற தெருக்களில் விற்க வேண்டும் என்று கேட்கிறாள். ஒன்றும் புரியாத மாமியார் கொடுத்து அனுப்புகிறார். தங்கை விற்று திரும்புகிறாள். காரணம் சொல்கிறாள். அக்கா வாழை இலை விற்கும்போது என்ன கூவி விற்றிருப்பாள்? வாழலே வாழலே என்று பேச்சு தமிழில் கூவி விற்றிருப்பாள். கணவன் வீட்டில் வாழ அந்த அக்கா ஊர் பூராகவும் வாழலே வாழலே என்று சொன்னதால்தான் அந்த தெருக்கள் பூராவும் சென்று வாழக்கா வாழக்கா என்று பேச்சு தமிழில் வாழ்த்தி வந்தேன் என்று சொன்னாளாம். பேச்சு வழக்கில் அக்கா வாழலே வாழலே என்று கூவியதற்கு தங்கை வாழக்கா வாழக்கா என்று வாழ்த்தி கூறினார். ஒரு வார்த்தையில் வாழ்வியல் விளங்கச் செய்யும் இப்படி வேறு ஏதாவது மொழி உண்டா? இலக்கியமும் இலக்கணமும் கொண்டு காலத்தை வென்று பல்வேறு நூற்றாண்டுகள் கடந்து இன்னும் இனிமை குறையாமல் கற்போர் நெஞ்சத்தை நெகிழச் செய்யும் அருந்தமிழ் சிறப்பினை சொற்களால் சொல்ல இயலாது. இதனையே கவிஞர் நாமக்கல் ராமலிங்கம் பிள்ளை அவர்கள் தமிழன் என்றொரு இனமுண்டு, அவனுக்கு தனியொரு குணமுண்டு, அமிழ்தம் அவனது மொழியாகும், அன்பே அவனது வழியாகும், மொழியின் பெயரை குழந்தைக்கு பெயர் சூட்டி மகிழும் ஒரு மொழி தமிழ் மொழியாகும் என தாய்மொழி தமிழரின் மாண்புகளை நெகிழ்ந்து பாடியுள்ளார். இவ்வாறு தமிழின் சிறப்பை போற்றி பாடியவர்களின் எண்ணிக்கை எண்ணில் அடங்காது. பழமையும் இனிமையும் கொண்டிருக்கும் தாய்மொழி ஆகிய தமிழை நாமும் நாளும் கற்பித்து போற்றும் இனமாக திகழ்வோம். நன்றி, வணக்கம்.